அதற்கென்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கேட்கிற கேள்விகளுக்கு, இன்னும் பரிசுத்தத்திலே விசுவாசத்திலே வளருவதற்கென்று கேட்கின்ற கேள்விகளுக்கு ஊழியக்காரராகி நாங்கள் தாராளமா பதில் கொடுப்போம். குதர்ப்பமாய் பேசுவதற்கு வாய் இருக்கிறது என்பதனால தங்களுக்கு இஷ்டப்படி பேசி ஊழியக்காரரை மடக்கலாம் என்று கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாததனாலே இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல என்று ஆகாது. அதை காட்டிலும் உயர்ந்தவர், பெரியவர், தெய்வங்கள் என்று சொல்லிக்கொண்டு கிடக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் தெய்வம். நான் தான் தெய்வம், நான் தான் உண்மையான தெய்வம்னு பைபிள்ல இயேசு எங்கேயுமே சொல்லல என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. சரி, ஒருவேளை நான் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு இயேசு சொல்லியிருந்தாரு, அது பைபிள் எழுதப்பட்டிருக்குதுன்னு வச்சுங்களேன். என்ன கேட்பாங்க தெரியுமா? மெய்யாகவே நான் தான் உண்மையான தெய்வம், வேற தெய்வம் கிடையாது அப்படின்னு இயேசு அங்க சொல்லியிருக்கிறாரு பைபிள்ல அப்படி கேட்பாங்க. ஒருவேளை அப்படி எழுதி வைத்திருப்பார்களே ஆனால், பரிசுத்த வேதத்துல அப்படி ஒரு வார்த்தை இருக்குமானால், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் தான் உண்மையான தெய்வம் என்று இயேசு கிறிஸ்து எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படி கேட்பான். அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கங்க, ஒரே இடத்துல தானே சொல்லியிருக்கிறாரு, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறாரா? மற்றொரு முறை அவர் சொல்லலையே அப்படி கேட்பாங்க. ஆக தெளிவா இருக்குது பைபிள். நித்தியத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் மனம் திரும்புவார்கள். உனக்கு மோட்ச பேரின்பம் வேண்டுமா? குறுக்கு கேள்வி கேட்காதே, குறுக்கு கேள்வி கேட்காதே. நான் ஒரு பயங்கரமான பாவி, என் பாவம் மன்னிக்கப்பட பரிசுத்த வேதத்தில் ஆதாரம் விசுவாச வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதுக்கு மேல வேற என்ன தேவை? சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். நான் ஒரு மனிதன், கிறிஸ்துவ, இந்து, முகமதிய அதெல்லாம் விட்டுருங்க, பொதுவான ஒரு மனிதன் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் தினந்தோறும் என் மனைவியை பார்த்து நான் உன் கணவன், நான் உன் கணவன் சொல்லுவேனா? என் பிள்ளைகளை தினந்தோறும் பார்த்து நான் உங்களுக்கு தகப்பன், நான் ஒருவரே உங்களுக்கு உண்மையான தகப்பன், வேறே தகப்பன் கிடையாது சொல்லுவேனா? என் மனைவியை பார்த்து நான் ஒருவனே உண்மையான கணவன், வேறே கணவன் உனக்கு கிடையாது சொல்லுவேனா? நல்லா யோசித்து பாருங்க. நான் தெய்வம், நான் தெய்வம், நான் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு பித்தலாட்டங்கள், கலாட்டா, சண்டைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், அசுத்தங்கள் செய்த மனிதனையே தெய்வமாக மானிட வர்க்கம் வணங்க முடியுமானால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், அந்த மோட்ச பேரின்பத்திற்கு வரான், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? தெய்வத்திற்கெல்லாம் தெய்வம், கடவுளுக்கெல்லாம் கடவுள், சாவாமை உள்ளவர், ஒரு தடவை நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிக்க போகிறது இல்லை. இன்று இரட்சகர் இயேசு கிறிஸ்து, அவர் நாளைக்கு நியாயாதிபதியாக வரப்போகிறார்.